கிளாடோட சூப்பரான இன்னொரு ஃபீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க தேடுறத கூகுள்ல போய் எப்படி தேடுவீங்க, இல்ல மற்ற சர்ச் இன்ஜின்ல போய் எப்படி தேடுவீங்களோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த 100% இது உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட பெட்டராவே தேடி கன்சைஸான ஒரு டேட்டாவை எடுத்துரும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளாடுக்குள்ள வந்த உடனே இந்த விண்டோ வந்துருவீங்க. உங்களோட பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ரிசர்ச் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட ப்ராம்ப்ட் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சோனட் 4.6 இல்ல ஓபஸ் 4.6 சூஸ் பண்ணிக்கோங்க. பட் சோனட் இஸ் டூயிங் கிரேட் ஃபார் திஸ். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இப்போ உங்களோட ப்ராம்ப்ட் நீங்க கொடுக்க போறீங்க. நான் இதுல ப்ராம்ப்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, research the top trends in logo design for us Indian small business in 2026. Focus on what's working on Instagram and what clients are actually paying for. நீங்க இத கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்றப்ப இட்ஸ் டூயிங் a great job. ஓகேங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்கிற நேரத்துல இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிசர்ச்ல ஒரு டேட்டாவை, தட் மீன்ஸ் ரிசர்ச்ல ஒரு ப்ராம்ப்ட கொடுத்து தேடுறப்ப இந்த ரிசர்ச் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு ரிசர்ச் பிளானை கியூரேட் பண்ணும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ், சப் ஏஜென்ட்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணும். லெட்ஸ் see. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதான் என்னோட ரிசர்ச் பிளான். நான் இப்ப கேட்டிருக்கேன் அந்த லோகோ டிசைன்ஸ் பத்தி கேட்ட கொஸ்டின்ஸுக்கு என்னோட ரிசர்ச் பிளான் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 பேராமீட்டர்ஸ்ல கொடுக்க போகுது. இந்த 8 பேராமீட்டரை 4 டிஃபரெண்ட் ஏஜென்ட் கிட்ட பிரிச்சு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு சப் ஏஜென்ட் லோகோ டிசைனையும் ஆஸ்தட்டிக்ஸ் பத்தியும் ரிசர்ச் பண்ணி எனக்கு டேட்டா எடுத்துட்டு வரும். இன்னொரு சப் ஏஜென்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன ட்ரெண்டுங்கிறத பார்த்து எனக்கு டேட்டா எடுத்துட்டு வரும். இன்னொரு சப் ஏஜென்ட் நான் கஸ்டமருக்கு எவ்வளவு பே பண்ண வைக்கலாம், தட் மீன்ஸ் என்னோட ஒர்க்குக்கு கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணுவாங்கிற அந்த மெக்கானிக்ஸ் எடுத்துட்டு வரும். அண்ட் தென் கடைசியா இருக்கிற ஏஜென்ட் ஏஐ டிசைன் கூட எப்படி இன்டகிரேட் பண்ணலாங்கிறத எடுத்துட்டு வரும். இப்ப ஒரு ரிசர்ச் பிளான் 4 ஏஜென்ட்ஸ் பேரலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இந்த ஒர்க்கை பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு டேட்டா எடுக்குதுன்னு பாருங்க. அண்ட் ஆவரேஜா ஒரு 401 பிளஸ் ரிசோர்சஸ் தேடிக்கிட்டு இருக்கு. 400 ரிசோர்சஸ்க்கு மேல போய் எனக்கு ரிசர்ச் பண்ணி பக்காவான ஒரு ஃபைண்டிங்ஸ் எடுத்துட்டு வர போகுது. அந்த ஃபைண்டிங்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் இப்ப அடுத்து காட்டுறேன். ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு 9 நிமிஷம் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 8 நிமிஷம் 55 செகண்ட் எனக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் கம்ப்ளீட், 4 ஏஜென்ட்டும் கம்ப்ளீட்டா இந்த ஒர்க் ஃப்ளோவை முடிச்சு என்கிட்ட தர்றதுக்கு 9 நிமிஷம் ஆயிருக்கு. என்ன மாதிரி டேட்டா கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்தியன் எஸ்எம்பி ஸ்மால் பிசினஸ் லோகோ டிசைன் இன் 2026 ஹெரிட்டேஜ் மீட்ஸ் ஹசில். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற எல்லா டீடைலும் வந்துருச்சு. சரி, இந்த ரிசர்ச்சை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆக்சுவலி நிறைய பேர் ரிசர்ச்னா ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஃபீச்சரை வச்சு உங்களால சூப்பரா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்மையே ரெடி பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் எப்பவுமே கிளாட் கிட்ட கேட்டுருங்க. அது தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு நாலேஜ் சங்கா வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா கொஸ்டின் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் என்னோட லோகோ பிசினஸ்க்கு எவ்வளவு காஸ்டிங் வைக்கலாம், நான் யாரை டார்கெட் பண்ணலாம், எந்த ஆடியன்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டைரக்டா போய் இதை கேட்டேன் அப்படின்னா கிளாட் பிளண்டா தான் பதில் சொல்லும். பட் ஆல்ரெடி இந்த ரிசர்ச் டேட்டா இருக்கிறதுனால இந்த கிளாட்னால பக்காவான அவுட்புட் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ எப்படின்னு? ரொம்ப சிம்பிளா எகைன் என்னோட ஸ்மார்ட் போறேன். அந்த ஸ்மார்ட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am a freelance graphic designer in Coimbatore with 5 years of experience. Built me a service package and pricing structure. My target clients are premium small business owners and keep the price competitive for tier 2 cities. Make a premium positioning and ask me if anything before you finalize. இப்ப இந்த டேட்டாவை வச்சு நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் டிசைனர் எனக்கான சர்வீசிங் சார்ஜ் எல்லாம் எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறத கேட்க போறேன். ஆல்ரெடி இது கிட்ட நிறைய ரிசர்ச் டேட்டா 400 பிளஸ் ஆர்டிக்கல் இருந்து டேட்டாவை எடுத்து வச்சிருக்கிறதுனால இது எனக்கான சூப்பரா ஒரு பிரைஸ் பிளானை கொடுக்கும். இப்ப பாருங்க என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, நான் எந்த பிசினஸ், எந்த இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண போறேன். நான் வந்து ஃபேஷன், எத்னிக் வியர் அண்ட் தென் ஃபுட் அண்ட் கிளவுட் கிச்சன், ரீட்டைல் அண்ட் பொட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் நான் என்னெல்லாம் டெலிவரி பண்ண போறேன். பைலிங்குவல் லோகோஸ், மோஷன் லோகோஸ், பேக்கேஜிங் டிசைன், சோஷியல் மீடியா கிட், லோகோ பிராண்ட் லைன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்க போறேன். ஓகே, ஹவு டஸ் கரண்ட், இப்போ நான் எப்படி கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்களேன், இந்த ரீடிங் த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஸ்கில் இருக்கு பாத்தியா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கில். இது ஒரு சூப்பரான ஒரு
ஆடட் அட்வான்டேஜ் கிளாட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயம். அதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். எஸ், இங்க பாருங்க, எனக்கான ஒரு பேக்கேஜை டிசைன் பண்ணுது. எஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கான பக்கா பிராண்டிங் பேக்கேஜோட பிரைஸ் லிஸ்ட் இருந்து எல்லாமே ரெடி. இங்க பாருங்க, டிசைன் தட் மேக்ஸ் கோயம்புத்தூர் பிராண்ட்ஸ் லுக் வேர்ல்ட் கிளாஸ். சூப்பரா இருக்கு இல்லையா? அடுத்தது தரமான வடிவமைப்பு, உண்மையான அங்கீகாரம். ஓகே, நல்லா கொடுத்துருக்கான். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் எசென்சியல் மார்க் தான் பேக்கேஜ், 12,000 ரூபாய்க்கு 50% அட்வான்ஸ் என்னென்னலாம் கொடுக்க போறேன். அடுத்து ஜஸ்ட் த ஃபுல் ஃபேம் 28,000 rupees. சிற்பம், தட் மீன்ஸ் கம்ப்ளீட். அண்ட் இந்த நேம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இட்ஸ் மேக் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு லோகோக்கு 55,000 ரூபாய், அடுத்தது 28,000 ரூபாய், அடுத்தது 12,000. இந்த மாதிரி என்னோட ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் ரீசன் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் நெக்ஸ்ட். கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல அந்த கிளாடுக்கு என்ன பேச போறோம், எதை பத்தி பேச போறோங்கிற கம்ப்ளீட் நாலேஜை ரிசர்ச் பேஸா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பக்காவான அவுட்புட் வரும். சூப்பரா நெக்ஸ்ட் பேஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போக முடியும்.